எப்பவுமே பேக்கில் உட்காரப்ப ஒரு ரிவால்வர் இருக்கு பின்னால் அவர் வச்சிருக்கிறது பிரிப் கேஸ் மாதிரி இருக்கு அதுக்குள்ளார ரிவால்வர் பின்னாலேயே. நீ பாட்டுக்கு யாராவது பாசமா வண்டி நிறுத்துறாங்க நிறுத்திட்டீங்கன்னா என்னை கொன்றுவாங்க. ஏதோ ஒன்று என்னை கொல்றதுக்கு வந்தாங்கனாக்கா அவங்கள கொண்டுட்டு தான் எனக்கு எதுவுமே. அதுக்கு முதல்ல நான் ஒன்றும் ஆக மாட்டேன், கவலைப்படாத அப்படி பாருங்க. எப்பவுமே பேக்கில் உட்காரப்ப ஒரு ரிவால்வர் இருக்கு பின்னால் அவர் வச்சிருக்கிறது ஒரு பிரிப் கேஸ் மாதிரி இருக்கு அதுக்குள்ளார ரிவால்வர் பின்னாலேயே சீட்டு பின்னால. எனக்கு இது தெரியாது. அவர் தான் சொன்னார் ஒன் மேன் பார்ட்டி இது. ஏதோ ஒன்று என்னை கொல்றதுக்கு வந்தாங்கனாக்கா அவங்கள கொண்டுட்டு தான் எனக்கு எதுவுமே. அதுக்கு முதல்ல நான் ஒன்றும் ஆக மாட்டேன், கவலைப்படாத அப்படி பாருங்க. மாட்டு வண்டி குறுக்க நிறுத்திருக்காங்க, சைக்கிள் நிறுத்திருக்காங்க, அடிச்சுட்டு அந்த வண்டி வந்து பம்பரே பயங்கரமான பம்பருங்க, டாட்ஜ் கார். ஆமாங்க, பிளைமவுத் வந்துங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சோடா பாட்டில் வீசி இருக்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி தான் நீ வண்டி கேட்டு ஓட்டணும், ஒவ்வொரு இஷ்டத்துக்கு ஓட்டக்கூடாது. அதே மாதிரி நான் யாராவது வந்து நான் கொண்டு போய் கொடுத்து இதை வெயின்னு சொன்னேன்னு சொன்னால் வண்டியில் வாங்கி வைக்கக்கூடாது. அதேமாரி நான் வண்டியில் இருக்கிறத எதாவது கேட்குறேன்னு சொன்னாக்கா கொடுத்து ஒன்று போகக்கூடாது. மாணிக்கம் தம்பி மாணிக்கம் இன்னும் இருக்காருங்க, அவர் தான் மெயின். அதுக்கு முதல்ல சபாபதி இருந்தாருங்க. சபாபதி இறந்தப்பட்டு கம்ப்ளீட் இன்சார்ஜ் மாணிக்கம் தாங்க. அதனால் மாணிக்கம் சொன்னால் கொடு, மாணிக்கம் கொடுத்தா வண்டியில் வாங்கி வேறு யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டாம், செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தார். அது பிரகாரமே கடைசி வரைக்கும் நடந்துங்க. அதே பேர் முதல்ல வாங்க போங்கன்னாரு. அப்புறம் 6 மாதம் மொத்தம் அந்த எலெக்ஷன் டூரில் அது பாட்டு வாப்போ அப்படின்னு ரொம்ப ரொம்ப சோசியல் ஆகிட்டாருங்க. அதேமாரி எங்கேயாவது இப்போ சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாக்கா கட்சிக்கார்கிட்ட சொல்லுவார், எங்கூட இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு நீ என்ன போடுறியோ அவங்களுக்கு நீ அது மாதிரி போடுற மாதிரி இருந்தால் நான் வரேன் அப்படிம்பாருங்க. இல்லைங்க அதேமாதிரி போட்டுறாங்கம்பாங்க. அப்புறம் சொன்னோன்னா எல்லாத்தையும் போய் உட்காந்தோன்னா எல்லாரையும் போய் சாப்பிட்டு வர சொல்லி தம்பி மாணிக்கத்தை தான் சொல்லி விடுவாங்க. சாப்பிட்ட பிற்பாடு மாணிக்கத்தை கூப்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னு பார்த்துட்டுவான்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட்டாச்சு அப்படின்ன பிற்பாடு தான் வண்டிக்கு வருவார். அதுக்கு முதல்ல வரவே மாட்டாருங்க. அப்போ வண்டியில் உட்காந்து சாப்பிட்டேன் பாரு சாப்பிட்டாச்சுங்கன்னா எப்பவுமே பேக்கில் உட்காரப்ப ஒரு ரிவால்வர் இருக்குங்க பின்னால் அவர் வச்சிருக்கிறது ஒரு பிரிப் கேஸ் மாதிரி இருக்கு அதுக்குள்ளார ரிவால்வர் பின்னாலேயே சீட்டுக்கு பின்னால். எனக்கு இது தெரியாது. அவர் தான் சொன்னார் ஒன் மேன் பார்ட்டி இது. ஏதோ ஒன்று என்னை கொல்றதுக்கு வந்தாங்கனாக்கா அவங்கள கொண்டுட்டு தான் எனக்கு எதுவுமே. அதுக்கு முதல்ல நான் ஒன்றும் ஆக மாட்டேன், கவலைப்படாத அப்படி பாருங்க. அதேமாரி ஒரு ட்ரிப்பு ஒரு வண்டியில் வச்சுட்டாருங்க. பாண்டியன் ஹோட்டலுக்கு மதுரையில் தங்கியிருக்கிறோங்க. அப்போ மறந்துட்டார், இவரும் மறந்துட்டார், தம்பி மாணிக்கமும் அதை எடுத்துகிட்டு போய் வைக்கலிங்க. அப்புறம் நான் பின்னால் எப்பவுமே ஏதாவது விட்டுட்டு போயிட்டாரு என்னன்னு பார்ப்பாங்க. பார்த்தப்ப பின்னால் இது இருந்தது. அப்புறம் என்னடா இருக்கிற பார்த்தா வெயிட்டாக இருந்து திறந்த பார்த்தா உள்ள ரிவால்வர் இருந்தது. ஒன்று எடுத்துகிட்டு போனோன்னா கதவை தட்டுன்னா பார்த்தோன்னு சிரிச்சார். நீயா சரி சரி தலாலி கடையில் வச்சுட்டு போ அப்படின்னாரு. அப்படியே சும்மா பட்டு லுங்கி தான் கட்டுவாரு, செக்ஸ் அந்த லுங்கி. போலீஸ் பாதுகாப்புலாம் இல்ல, அதான் எலெக்ஷன் டைம் ஆச்சுங்களா, காட்சி கலைச்சிட்டாங்களே, போலீஸ் எல்லாம் கிடையாது, யாருமே கிடையாது. பயங்கரமான தைரியங்க. இப்படிதான் தைரியம் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்துங்க. அதாவது மேட்டூர் வந்துட்டு இருக்கப்ப நாச்சிமுத்து எம்எல்ஏவை நிக்கிறாரு. அப்ப அந்த பிரிட்ஜுக்குள்ள வரும் ஒரு வண்டி தான் வரும், வேற ஒண்ணும்